வணக்கம். இந்த வீடியோவில் மிகவும் சக்தி வாய்ந்த சென்னையில் உள்ள வடபழனி கோயிலை பார்க்கலாம் வாங்க. இந்த கோயிலுக்கு மெட்ரோலையும் போகலாம். சென்ட்ரல் டு ஏர்போர்ட் போகிற வழியில் வடபழனி ஸ்டாப்பிங் கிட்டக்க இந்த கோவில் இருக்குது. கோயம்பேடு, அசோக் பில்லர், டி நகர், நுங்கம்பாக்கம், கிண்டி எல்லா இடத்துலேருந்தும் வடபழனிக்கு பஸ்ஸில் வரலாம். வார நாட்களில் கோயில் திறந்திருக்கு நேரம் மார்னிங் 5 to 12:30, ஈவினிங் 4 to 9. வெள்ளி செவ்வாயில் மார்னிங் டைம் அதே தான், ஈவினிங் 9:30 வரைக்கும் கோயில் திறந்திருக்கும். கிருத்திகை விசேஷ நாட்களில் காலையில் 4 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் கோயில் திறந்திருக்கும். ஃப்ரீ தரிசனம் உண்டு. 50 ரூபா டிக்கெட்டு, 100 ரூபா டிக்கெட்டு எடுத்துகிட்டு சிறப்பு க்யூவில் போனாலும் அங்கேயும் நல்ல கூட்டம் அதிகமாக தான் இருந்தது. பழனி கோயிலுக்கு போக முடியாதவங்க இந்த கோயிலை தரிசிக்கிறாங்க. கல்யாணம், காது குத்தல், மொட்டை அடிக்கிறது எல்லாமே இந்த சுவாமிகிட்ட வேண்டிக்கிட்டு நிவர்த்தி கடன் செஞ்சுக்கிறாங்க. இந்த கோயிலை கட்ட காரணமானவர் அண்ணாச்சாமி தம்பிரான்கிறவர். இவர் தன்னுடைய நாக்கை திருத்தணி முருகனுக்கு காணிக்கையாக்கிட்டு பழனியிலேருந்து எடுத்துகிட்டு வந்த முருகன் படத்தை வச்சு இங்கே அருள்வாக்கு சொல்லிகிட்டு இருந்தார். இவருக்கு பிறகு இவரது சீடரான ரத்னசாமி தம்பிரான் இங்குள்ள முருகன் சிலையை பிரதிஷ்டை செய்தார். அடுத்து பாக்கிலிங்க தம்பிரான் இந்த கோயிலுக்கு கர்ப்ப கிரகம், அப்புறம் உட்பிரகாரம் எல்லாம் செஞ்சு இந்த கோயிலை திருப்பணி செஞ்சு வச்சார். இந்த கோயிலை உருவாக்கிய மூவருடைய சமாதியும் இந்த கோயிலுக்கு பின்புறமாக அமைஞ்சிருக்கு. எல்லா பௌர்ணமியும் போதும் சிறப்பு பூஜை நடைபெறும். இக்கோயிலோட சிறப்பு என்னென்னா, முருகர் பாதரட்சியுடன் அருள் பாவிக்கிறாரு. கருவறையை சுற்றி விநாயகர், சொக்கநாதர், மீனாட்சி, தட்சிணாமூர்த்தி, சண்முகர், சண்டிகேஸ்வரர், துர்க்கை, வீரபாகு, வீரபத்ரர், பைரவர், காளி அதுமாரி நிறையா சுவாமிங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. சாதுக்கள் பிரதிஷ்டை செய்த தலம் என்பதனால இந்த கோயில் ரொம்ப விசேஷமானது. சிவாகம முறையில் இங்கே பூஜைகள் நடைபெறுகிறது. வெள்ளி செவ்வாயில் மார்னிங் 8 மணிக்குள்ளே இந்த கோயிலுக்கு வந்தேன்னா கொஞ்சம் சீக்கிரம் தரிசனம் செய்யலாம். நாங்கள் 10 மணிக்கு வந்தோம். சுவாமியை தரிசனம் செய்கிறதுக்கு பெரிய க்யூ இருந்தது. முருகன் பிறந்த நாளான வைகாசி விசாகத்தப்போ இங்கே தேரோட்டம் நடைபெறும். எல்லா வருடமும் கந்த சஷ்டியும் போது இங்கே சூரசம்ஹாரம், மறுநாள் திருக்கல்யாணம் நடைபெறும். எல்லா மாத கிருத்திகையிலையும் இங்கே சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். 100 வருஷம் பழமையான கோயிலாக இருந்தாலும் அறுபடை வீடு கோயிலுக்கு எவ்வளோ பக்தர்கள் வருகிறாங்களோ அதே மாதிரி தன்னுடைய பிரார்த்தனையை செஞ்சு பிரார்த்தனை நிறைவேறியதும் நிவர்த்தி கடன் செஞ்சுட்டு போகிறாங்க. இந்த கோயிலில் நிறைய கல்யாணம், காது குத்தல்னால் நடைபெறும். பக்கத்தில் நிறைய ஹோட்டல்னால் இருக்குது. அங்கே ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்டுனால் செஞ்சுக்கிறாங்க. ஆங்கில புத்தாண்டு, வைகாசி விசாகம், பங்குனி உத்திரம், சஷ்டி எல்லா மாதம் வரல கிருத்திகை எல்லா நாள்லையுமே இங்கே பக்தர்கள் கூட்டம் அலைமோதும். எவ்வளவு முறை தரிசித்தாலும் திரும்ப திரும்ப முருகனை தரிசிச்சுக்கிட்டே இருக்கலாம். இந்த வீடியோவில் வடபழனி முருகன் கோயிலை பற்றி உங்களோட பகிர்ந்ததில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.